Hello friends, எல்லாருக்கும் வணக்கம். Welcome to our channel Vernica's World. நான் உங்க காயத்ரி. இன்னைக்கு நம்ம இந்த லாக்டவுன் ஸ்பெஷல்ல ரொம்ப ஈஸியா அண்ட் சிம்பிளா பண்ணக்கூடிய ரோட் சைடு பேல் பூரி தாங்க பார்க்க போறோம். அதை பார்க்கிறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை இப்போதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்க அப்படினா மறக்காம Subscribe பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ள போலாம். பாருங்க फ्रेंड्स, நான் வந்துட்டு பேல் பூரிக்கு தேவையான பொருட்கள்லாம் வந்துட்டு எடுத்து வச்சிருக்கேன். பாருங்க, பொரி வந்துட்டு எடுத்துர்க்கேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தக்காளி கொஞ்சமாக வந்துட்டு கட் பண்ணியிருக்கேன். அப்புறம் பச்சை மிளகாய் ஒன்று, அப்புறம் கேப்சிகம் இருந்தால் எடுத்துக்கோங்க, இல்லைனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, என்கிட்ட இருக்குது அதனால் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் வெங்காயம் பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேன். அப்புறம் கொத்தமல்லி தழை, கேரட் வந்து கொஞ்சமாக துருவி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் மிக்சர் கொஞ்சமாக எடுத்துக்கோங்க. அப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நிலக்கடலை எடுத்துருக்கேன். நிலக்கடலை இல்லைனாலும் பொட்டுக்கடலை போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக உப்பு, அப்புறம் ஒரு அரை டீஸ்பூன் மிளகாய் தூள், லாஸ்ட்டாக வந்துட்டு ஒரு அரை மூடி எலுமிச்சம்பழம் எடுத்துருக்கேன். வாங்க இப்போது பேல் பூரி நம்ம செய்யலாம். இப்போ நான் ஒரு பாத்திரம் எடுத்து வச்சுருக்கேன். அதில் நம்ம எடுத்து வச்சுக்கிற பொரியை இதோட சேர்த்துப்போம். அதுக்கப்புறம் துருவின கேரட் இதோட சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கேப்சிகமையும் சேர்த்துப்போம். அதுக்கப்புறம் வெங்காயம், அப்புறம் பச்சை மிளகாய், அதுக்கப்புறம் பழமான தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் இதோட நம்ம சேர்த்துக்கலாம். அப்புறம் நிலக்கடலையும் சேர்த்துக்கலாம். அப்புறம் எடுத்து வச்சுருக்கிற மிச்சரையும் சேர்த்துக்கலாம். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு தேவையான அளவு நம்ம உப்பும் கொஞ்சம் சேர்த்துப்போம். காரத்துக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா மிளகாத்தூள் வந்து ஒரு அரை டீஸ்பூன் எடுத்துருக்கோம் இல்லையா, அதையும் இதோட சேர்த்துக்கலாம். அப்புறம் அரை மூடி எலுமிச்சம்பழத்தை நம்ம கொட்டையை நீக்கிட்டு இதில் பிழிஞ்சு விட்டுக்கலாம். சில பேர் சாஸ்லாம் சேர்ப்பாங்க, இருந்துக்கலாம், நீங்கள் சேர்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நான் வந்து இவ்வளோ தான் செய்கிறேன். இதில் லாஸ்ட்டாக நம்ம கொத்தமல்லி இலையை சேர்த்துக்கலாம். இதை நம்ம நல்லா கிளறி விட்டுக்கலாம். எல்லாமே வந்துட்டு நல்லா சேர்ந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், பார்க்கவே எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது. நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. எல்லாமே சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகணும். அப்போ தான் வந்து பேல் பூரி நல்ல டேஸ்ட் கொடுக்கும் உங்களுக்கு. நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சாட் மசாலா போடலை. உங்கள்கிட்ட சாட் மசாலா இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்துட்டு சேர்த்துக்கோங்க, இல்லைனாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது, டேஸ்ட்டாக தான் இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி நம்ம பரட்டியாச்சு. எவ்வளோ சூப்பராக கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். இப்போ இது ஒரு பிளேட்டில் நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவே அருமையாக நம்ம வந்து ரொம்ப சிம்பிளாக வந்து வீட்லேயே வந்துட்டு ரோட் சைட் பேல் பூரியை வந்துட்டு செஞ்சுட்டோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஈவினிங் டைமில் டீக்கு ஸ்நாக்ஸாக நம்ம வந்து செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். குழந்தைங்களுக்குலாம் செஞ்சு கொடுங்க. ரொம்ப சிம்பிளான ரெசிபி. என்னோட வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி சூப்பரான வீடியோட அடுத்து நான் உங்களை வந்து பார்க்குறேன். நன்றி, வணக்கம்.